கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். டியூட்டானமி 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, சகல ஜனங்களை பார்க்கணும். இனத்தார் ஜனத்தார் எல்லாரை பார்க்கிலும் அப்பா உங்களை என்ன பண்ண போறாங்களா? ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் ஆசீர்வதிக்க போறாங்க? அப்பாவை நீங்க தேடி வந்திருக்கீங்க. அப்பாவுடைய வார்த்தையை கேட்கணும். இன்னும் அப்பாவுக்குள்ள அதிகமா வளரணும். எனக்கு எல்லாமே அப்பா தான் என்று சொல்லி நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால அப்பா என்ன செய்ய போறாங்களாம்? சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்க இனத்தார் ஜனத்தார் கூட வேலை செய்யறவங்க எல்லாரை பார்க்கிலும் உங்களை என்ன பண்ண போறாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. அடுத்து சொல்றாங்க, உங்களுக்குள்ளும் அடுத்து உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களை அப்பா ஆசீர்வதிப்பேன்னா இன்னைக்கு உங்க சந்ததியோட அல்ல, உங்களுக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வருகை தாமதமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் உங்களை பலுகி பெருக பண்ணுவாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாங்க. உங்களுக்கு விரோதமா மந்திரம் செஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு விரோதமா கிரியைகளை செய்திருப்பாங்க. நீ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்க கூடாது. உங்க சந்ததியில குழந்தை பிறக்க கூடாது. அப்படி அநேக காரியங்களை தந்திரமா செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, யார் என்ன மந்திரம் செய்தாலும் சரி, யார் என்ன தந்திரம் செய்தாலும் சரி, அது ஒன்றும் உங்களை அணுகாது. டாக்டர்கள் சொல்லியிருப்பாங்க, கர்ப்பத்துல நீர் கட்டி இருக்கு சொல்லியிருப்பாங்க. இல்ல இந்த கர்ப்பத்துல குழந்தைய சுமக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு மெடிக்கல்ல என்னென்ன தெரியுமோ எல்லா காரியத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆசீர்வாதம்னா வெறும் செல்வம் மாத்திரமல்ல, எல்லா விதமான ஆசீர்வாதம். அததான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அது அவருடைய சித்தம். குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு விரோதமாக யாரும் வரவே முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப உங்களை மீண்டுமாய் சொல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அது பக்கத்துல இருக்கிற எல்லாருடைய கண்களும் பார்க்கதான் போகுது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, சகல வியாதிகளும் உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியை நீக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு மெடிக்கல்லே பார்த்தீங்கன்னா, பெரிய வியாதினா கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ கொரோனா லாஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்களுக்கு தெரிந்தத சொல்லுவாங்க. அவ்வளவுதான், இனி பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி. ஆனா நம்ம அப்பாவுக்கு மரித்த லாசரு 4 நாள் நாறிப்போன பிணத்தையே உயிரோடு எழுப்ப அப்பாவுக்கு வல்லமை உண்டு. செத்து போனவங்களே உயிரோடு வர வைக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதனால இன்னைக்கு பயத்தோடும் திகிலோடு கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். என் சரீரத்துல பலவீனம் இருக்கிறதே, நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பா இன்னைக்கு உங்களுக்கு தான் சொல்றாங்க, எல்லா நோயையும் அவர் விலக்க வல்லமை உண்டு. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கு. நீங்க யாருக்காவது உங்க சொந்தக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இப்பொழுது அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவங்களுக்கு அங்க சுகத்தை அப்பா கொடுத்து கொண்டிருக்கிறார். பண பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, அப்பா அந்த பண பிரச்சனையை உங்கள் குடும்பத்தை விட்டு அப்பா எடுத்து போடுவாங்க. எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனை சாதாரண பிரச்சனை அப்பாவுக்கு. உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்பாவுக்கு அது லேசான காரியம். அவரால எல்லாம் கூடும். அப்பா எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல அப்பா நம்மளுடைய மன விருப்பத்தை செய்யறாங்க. நாம அப்பாவோட மன விருப்பத்தை செய்யறோம்ல. அப்பாவோட மன விருப்பம் என்ன? அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். டியூட்ரானமி 6th chapter from verse 4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். 10:1-11 அல்ல, கர்த்தர் ஒருவரே தேவன். அடுத்து சொல்ல, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் எப்படியா
முழு இருதயத்தோடும், அடுத்து முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏசப்பா கேட்கறது வேற ஒண்ணும் இல்லைங்க. கோடி கோடியா பணம் கொடு எதுவும் கேட்கலங்க. அவர் கேட்கறது உங்க இருதயத்துல ஒரு இடம். என்ன முழுதுமா என்ன பண்ணுங்க? தேடுங்க. அடுத்து சொல்றாங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போட வார்த்தை எங்க இருக்கணுமா? இருதயத்துல இருக்கணும். இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். எப்பொழுதும் அப்பாவுடைய வார்த்தை உங்க இருதயத்துல தியானமாக இருக்கணும். அடுத்து சொல்றான், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், அப்பாவோட வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கணும். அதுதான் எப்பயுமே சொல்லுவேன் நான். அப்பாவோட வார்த்தையை சொல்ல சொல்லதான் அற்புதம் நடக்கும். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, சகல ஜனங்களையும் பார்க்கலும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வசனத்தை நீங்க சொல்லணும். இப்ப கேட்டதோட விட்டுறக்கூடாது. அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? சொல்லிட்டே இருக்கணும். சகல ஜனங்களை பார்க்கலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இது யாரோட வார்த்தை? அப்பாவோட வார்த்தை. அந்த வார்த்தை நிறைவேறும். அதே போல ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை சொல்லணும். ஆமா, எங்க குடும்பத்துல எனக்கு மலடு இருப்பதில்லை. அப்பா எனக்கு அற்புதத்தை செய்வாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல என்ன வரும்? அற்புதங்கள் நடக்கும். தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. அவைகளை உன் வீட்டின் நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்பாவோட வார்த்தை எதுக்கு எழுத சொல்றாங்கன்னா, பிசாசு சில காரியங்களை உங்களை சோர்ந்து போக வைப்பான். அந்த சோர்ந்து போயிருக்கிற நேரம் நீங்க வீட்டுல அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆவியில உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அவருடைய தழும்புகளால குணமாகிறோம் என்ற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது என்ன வரும்னா, உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இல்ல அவர் தழும்புகளால எனக்கு சுகம் கிடைக்கும். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நீங்க அதிகமா சொல்லுங்க. ஏசப்பா தான் வார்த்தை. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்திருக்கிறார். 3வது நாள் உயிரோட எழும்பி இருக்கிறார். அந்த வார்த்தையை ஏசப்பாவை நம்பி அந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. இப்பொழுதும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா, நன்றி. இப்பொழுதும் ராஜா, இந்த ஜெபித்து கொண்டிருக்க இந்த நேரத்திலேயே யார் யாரெல்லாம் ராஜா டாக்டர்கள் மரித்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் இப்பொழுதே நீங்க உயிரோடு எழுப்புகிறதுக்காக சுத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஐசியூல இருக்காங்கப்பா. டாக்டர் சொல்லியிருக்காங்க, பக்கவாத நோய் இனிமேல் முடியாது, அவ்வளவுதான் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இப்பொழுது என் தேவனால எல்லாம் கூடும். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே அங்கே இறங்குகிறதற்காய், உம்முடைய ஜீவன் இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக. அதே போல வியாதியோடு கூட, வருத்தத்தோடு கூட, அழுகையோடு கூட, கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கண்ணீர் இன்றோடு இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தையின்படி இந்த நொடியோடு முடிகிறதற்காக சொல்றேன். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, இப்பொழுதும் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுது விடுதலை அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு விரோதமாய் செய்து இருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள் அவர்கள் வீட்டை விட்டு, அவர்கள் எல்லையை விட்டு, அவங்க பிசினஸை விட்டு, அவங்க நிலத்தை விட்டு, விவசாய இடத்தை விட்டு இப்பொழுதே எல்லாம் வெளியேறி செல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். நீங்க விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காக நன்றி. செவிடர்கள் கேட்கிறதற்காக நன்றி. மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக இந்த நொடியே நீங்க அற்புதத்தை செய்ததுக்காக பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒருவர் விடாம எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செஞ்சிருக்கீங்கப்பா. உங்க பிரச்சனை இன்றோடு ஒரு முடிவுக்கு வந்ததுக்காக நன்றி. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise God.